என்னது கருணாக்கு வச்சிருக்கோம் சொன்னா பழிக்குமா? ஆமா, ஆனா இந்த மாதிரி கருணாக்கு வச்சிருக்கோம் சொன்னா மட்டும் தான் பழிக்கும். டேய், நம்மளோட வாழ்க்கைண்டா இந்த நிலைமையில இருக்கு. எப்படா நம்ம முன்னேற போறோம்? என்ன பண்றடா, கடவுள் நம்ம தலையெழுத்து இப்படி எழுதி வச்சுட்டாரு. 1 week later. ஐயோ, பசி தாங்க முடியலையே. கையில காசு வேற இல்ல. ஏதாச்சும் ஒரு வேலை கிடைச்சா கையில காசாச்சும் இருக்கும். சார், சார் உங்களை பார்த்தா பெரிய பணக்கார மாதிரி இருக்கு சார். உங்க கம்பெனில ஏதாச்சும் வேலை கிடைக்குமா சார்? டேய் குஞ்சிராசா, என்ன தெரியலையாடா? டேய் நான் தாண்டா மூர்த்தி, குஞ்சு மூர்த்தி. டேய் குஞ்சு மூர்த்தியா? என்னடா கோட் சுட்டு எல்லாம் போட்டு தலையில முடியெல்லாம் விட்டு ஆளே மாறிட்ட. நான் இப்ப பணக்காரன் ஆயிட்டேன்டா. எது பணக்காரன் ஆயிட்டியா? டேய், போன வாரத்தை தின்றதுக்கே வக்கில்லாம நாய்க்கு வச்ச சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு நாய்க்கிட்ட கடி வாங்கி அங்க ஹாஸ்பிட்டல் போய் படுத்து கிடந்தியடா. எப்படா இப்படி ஆயின? ஆமாண்டா, எல்லாம் கருணாக்கு காக்கா சித்தட்ட மகிமை. எது காக்கா சித்தரா? ஆமாண்டா, அவருக்கு ஒரு சாப்பாடு பார்சல் வாங்கி கொடுத்தேன். அவர் சந்தோஷத்துல நீ பெரிய பணக்காரன் ஆகணும்னு வாழ்த்தினாரு. அதுல இருந்து நான் பணக்காரன் ஆயிட்டேன்டா. அப்படியாடா? ஆமாண்டா, நீயும் போயிட்டு ஒரு சாப்பாடு பார்சல் வாங்கி கொடு. அவர் உன்னை மனசார வாழ்த்துவாரு. அப்படியா? அப்போ நான் உன்னோட பெரிய பணக்காரன் ஆகணும்னு சொல்லி என்ன வாழ்த்த சொல்றேன். அப்படி நீ சொல்லி அவர் வாழ்த்துனா நடக்காது. அவராவே மனசார வாழ்த்துனா தான் அது நடக்கும். போயிட்டு குடு. ஐயா, சாப்பாடு. உன்னை அடுத்த முறை பார்க்கும்போது இவனோட பெரிய பணக்காரனாய் இருக்கணும். ஐயா, உங்களுக்கு இப்படி சாப்பாடு கொடுக்க சொன்னதே நான் தான் ஐயா. அப்படியா? அப்படின்னா இவனோட பெரிய பணக்காரனாகி எப்பவுமே பெரிய மனசு உள்ளவனாவே இரு. No, 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 no.